சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் கார்டு கேட்டவர்கள் உள்ளிட்டோர் அதிக அளவில் மனுக்கள் சமர்ப்பித்துள்ளனர். அரசு தரப்பில் இம்மனுக்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 15ஆம் தேதி அன்று மனு கொடுத்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி 45வது நாள் ஆகிறது. எனவே அத்தேதி முதல் அடுத்தடுத்த நாட்களில் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்ற அப்டேட் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். இதோடு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மற்றும் மேலும் 46 வகையான சேவைகள் குறித்த தகவல்களும் அந்நாளிலிருந்து வெளிவரும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக தாயுமானவர் திட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யப்பட உள்ளது. அதன்படி 21,70,454 பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களுக்கே சென்று குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மின்னணு எடைத்தராசை, EPOS இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.